அடுத்தாப்புல பசுமாடா இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டுதான். ஏன்டா இருக்க கூடாது? பசுமாடு எங்களுக்கு தெய்வம், உனக்கு தெய்வம். நீ மலடங்கிறதுக்காக நான் புள்ள பெறாம இருக்க முடியுமா? பொசுக்குன்னு எங்க ரசூல்லா இன்னைக்கு கனவுல வந்து எனக்கு ஒரு பாத்தியா பசுமாடு அறுத்து கொடுந்தாருனா என்னோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அஃபெக்ட் ஆகுதா இல்லையா? அது எப்படிடா நீ மலடங்கிறதுக்கு என் முன்னாடி புள்ள பெற வேணாம்டா? என்ன நியாயம்? உனக்கு அது தெய்வம், எனக்கு அது மண்ணாங்கட்டி. One man's food is another man's poison. நான் என்ன பண்ண எர்ரா ஸ்டே எர்றானே. அவன் என்ன சொல்றான் நீதிபதி, நீங்கள் பசுவை அறுத்தால் அவர்கள் மனம் புண்படுதுன்னு தள்ளி விட்டான். ஏப்பா அவனை விட நாங்க அவன் 0.2% இருக்கான் பிராமின்ஸ், நாங்க 18% இருக்கோம். நீ என்ன சொன்ன? குறிப்பிட்ட சமூகம் மனசு புண்படுதுல, 18% சமூகம் மனசு புண்படலையா? அப்புறம் நான் அமெண்ட்மெண்ட் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண ஆக்டா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் கொடுக்காம நான் உள்ள ஆளை வச்சு தடுத்துக்கிட்டேன். அப்புறம் கவர்னர் சுகாதியா வீட்டுக்கிட்டே போட்டு பசுமாடு அறுத்து பாத்தியா ஓய் போட்டு வந்துட்டோம்.